வணக்கம். நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர். ரெண்டு நபர்கள் ஒரு சாது கிட்ட தியானம் கற்றுக்கொள்ள வராங்க. அப்ப சாது முதல் நபர்கிட்ட கேட்கிறாரு, இதற்கு முன்னாடி தியானத்தை பற்றி ஏதாவது உனக்கு அறிமுகம் இருக்கா, தியானம் ஏதாவது நீ பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த நபர் சொல்றாரு, இல்லைங்கய்யா, எனக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. நான் ரொம்ப அதிகமான மன அழுத்தத்துல இருந்ததுனால என்னுடைய நண்பர் சொன்னாரு போய் தியானம் கற்றுக்கொண்டு வா அப்படின்னு. நான் அதனாலதான் தியானம் கற்றுக்கொள்ள வந்தேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த சாது அந்த நபர்கிட்ட சொல்றாரு, சரிப்பா, உனக்கு நான் தியானம் கற்றுக் கொடுக்கிறேன், உனக்கு ஃபீஸ் வந்து 50 ரூபா அப்படிங்கிறாரு. இரண்டாவது நபர்கிட்ட சாது கேட்கிறாரு, உனக்கு தியானத்தை பற்றி ஏதாவது அறிமுகம் இருக்கா அப்படின்னோன்னா அந்த நபர் ரொம்ப பெருமையோட, நான் நிறைய விதமான தியானம் கற்றுக்கொண்டேன், வெவ்வேறு இடங்களுக்கு போய் வெவ்வேறு விதமான தியானம் நான் கற்றுக்கொண்டு 10 வருஷமா நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தியானத்துல நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க என்ன மாதிரி தியானம் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் புன்னகையோட சாது அந்த நபர்கிட்ட சொல்றாரு, சரிப்பா, உனக்கும் நான் தியானம் கற்றுக் கொடுக்குறேன், உனக்கு ஃபீஸ் வந்து 5000 ரூபாய் அப்படிங்கிறாரு. இதை கேட்டவுடன் அந்த இரண்டாவது நபருக்கு அதிகமான கோபம் வந்து சாது கிட்ட ஆர்கியூ பண்றாரு. அந்த நபருக்கு நீங்க தியானம் கற்றுக் கொடுக்கறதுக்கு 50 ரூபா தான் வாங்குறீங்க ஃபீஸா, ஆனா என்கிட்ட மட்டும் 5000 ரூபாய் கேக்குறீங்க, இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே சாது அந்த நபர்கிட்ட சொல்றாரு, அந்த நபருக்கு நான் தியானம் கற்றுக் கொடுக்கறது ஏன் 50 ரூபாய் கேட்கிறேன் அப்படின்னா, அவருடைய கப்பு எம்டியா இருக்கு, அதாவது அவருடைய மனம் எம்டியா இருக்கு. தியானத்தை பற்றி அவருடைய மனதுல எந்த பதிவுகளும் கிடையாது, எந்த ஒரு கண்டிஷனிங்கும் இல்லாமல் அவருடைய மனம் எம்டியா இருக்கிறப்ப நான் கற்றுக் கொடுக்கிற விஷயத்தை அவரால் எளிமையா உள்வாங்க முடியும். ஆனா உன்னுடைய மனசுல தியானத்தை பற்றி நிறைய தகவல்களை நீ உள்வாங்கி வச்சிருக்கிற, உன்னுடைய மனம் கண்டிஷன் ஆயிருக்கு. அப்போ உன் மனதில் இருக்கிற அந்த பதிவுகளை நீக்கிட்டு தான் நான் புதுசா உனக்கு தியானம் கற்றுக் கொடுக்கணும். பொதுவா உன்ன மாதிரி நபர்களுக்கு நான் 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன், உனக்கு தான் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி 5000 ரூபான்னு கேட்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்துங்க. நம்ம கையில மொபைல் போன் இருக்கு, இதன் மூலமாக எவ்வளவு தகவல்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். இதை இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க. நம்மள அறியாம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்துல இந்த தகவல்கள் எல்லாமே நெகட்டிவான நம்பிக்கைகளை உருவாகி நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. நிகழ்காலத்துல நம்ம நிறைவா வாழாம இயந்திர தன்மையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணமே இந்த மாதிரி பதிவுகள்னால தாங்க. இப்ப இதற்கு உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப போர் ரிலேட்டடான விஷயங்கள் எவ்வளவு நம்ம உள்வாங்கிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாமே நமக்கு பதற்றத்தை தாங்க அதிகமா ஏற்படுத்தும். நமக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அது பாதிப்பை கொண்டு வரும். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இது சம்பந்தமான செய்திகள் நம்ம அடிக்கடி டிவியில பாக்குறோம். அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் இது சம்பந்தமான தகவல்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருக்கும் போது நம்ம அன்றாட வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாதுங்க. நம்மள அறியாம இந்த மாதிரி செய்திகளுக்கு அடிக்ட் ஆகி போயிருக்கோங்க. அதனால என்ன மாதிரி தகவல்களை நீங்க உள்வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல மிக அதிகமான விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே வேணும். வெளி உலகத்துல இருந்து நம்ம உள்வாங்குற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மனம் சேகரித்து வைத்து அதை சார்ந்துதான் நம்ம வாழ்க்கையை அதை இயக்கிக்கிட்டு இருக்குங்க. மனம் வந்து ரொம்ப சுமாரான இயக்குனருங்க. ஒரு திரைப்படத்தை ஒரு சுமாரான இயக்குனர்னா அந்த படம் பாக்குறதுக்கே நல்லா இருக்காது. நம்மளே சொல்லுவோம், போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மனமும் அப்படிதாங்க. நம்ம சேகரித்து வைத்த தகவல்களின் அடிப்படையில நம்ம வாழ்க்கை அதை இயக்கிட்டு இருக்கும் போது நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நிகழ்காலத்துல நம்மளால நிம்மதியா வாழவே முடியாதுங்க. அப்ப அடிப்படையை நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், நம்ம மனம் வந்து ரொம்ப மோசமான இயக்குனர், அதனுடைய கையில நம்ம வாழ்க்கையை கொடுத்துடக்கூடாது. அப்ப நம்ம அக உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விழிப்புணர்வோட கவனிக்கக்கூடிய ஒரு தன்மையில நம்ம இருக்கணுங்க. மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்க. உங்க மனதுல நிறைய தகவல்களை சேகரித்து வைத்து உங்களுடைய மனம் ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான சில சிம்டம்ஸ் உங்களுக்கு சொல்றேங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க உள்வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா மனம் கண்ணா பின்னா நம்ம வாழ்க்கையை இயக்கிக்கிட்டு இருக்குங்க. அதனால இது சம்பந்தமான விழிப்புணர்வு நமக்கு வேணும். அப்ப முதல் முக்கியமான சிம்டம் என்ன தெரியுமா, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, கடையில 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வீட்டுல வந்து அந்த அரிசி ஒரு பாத்திரத்துல கொட்டும் போது அந்த அரிசியில 2-3 சின்ன சின்ன பூச்சிகளை பார்ப்பாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. கடைக்காரர் என்னை ஏமாத்திட்டாரு, பாரு அரிசி நல்லாவே கிடையாது, எனக்கு பழைய அரிசியை கொடுத்துட்டாரு, உலகத்துல எல்லா மனிதர்களும் இப்படிதான் ஏமாத்துறதுலேயே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி எமோஷனலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. இப்போ உங்களுடைய மனம் ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான 2வது சிம்டம் என்ன தெரியுமா, சில பேருடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி சூழ்நிலைகளோ மனிதர்களோ நடந்துக்கல அப்படின்னா
அதை சீரியஸா உள்வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க மனசுக்குள்ள அந்த தகவல் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க சந்திக்கிற நபர்கள் போன்ல யாருக்கிட்ட பேசினாலும் அந்த பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறது ஒரு சுகமா இருக்கும். அதுக்கு அடிக்ட் ஆகி போயிருப்பாங்க. இது எவ்வளவு வேதனையான விஷயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க மனம் ஃபுல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான 3வது சிம்டம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஜெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. பிரபஞ்சம் என்ன கைவிட்டுருச்சு, இறைவன் என்ன கைவிட்டுட்டாரு, சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு நேரம் சரியில்லை, இதனுடைய விதி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப உங்க மனதில் இருக்கிற தேவையில்லாத அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்களை கிளியர் பண்றதுக்கான சிம்பிளான வழிமுறைகள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க. உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவான உணர்வுகள் இருக்கு பாருங்களேன். ஒரு குற்ற உணர்வு, அவமானம், கோபம், பயம், எந்த மாதிரி உணர்வுகளா இருக்கட்டும், இந்த உணர்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க பதிவுகளுடைய எக்ஸ்பிரஷனுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பதிவுகள் இந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் மூலமா தான் உங்ககிட்ட இருந்து அது ரிலீஸ் ஆகி வெளியே போகுங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்துற அந்த நெகட்டிவான உணர்வுகள் நமக்கு எதிரி நினைச்சுக்கிறோம். ஒரு கோபமா இருக்கட்டும், ஒரு பயமா இருக்கட்டும், இது ஏன் எனக்கு வருது அப்படின்னு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அதை சப்ரஸ் பண்றோம். அங்கதான் நம்ம தவறு பண்றோங்க. அப்படி இல்லாமல் என்ன உணர்வு உங்களுக்கு வந்தாலும் சரி, அது ஒரு கூட இருக்கிற பேசஞ்சர் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அதோட நீங்க கொஞ்ச நாள் பயணம் பண்ணுங்க. கொஞ்ச நாள் அது சிரமமா தான் இருக்கும், ஆனா இந்த புரிதலோட பண்ணுங்க. என் பதிவுகள் இந்த மாதிரி உணர்வுகள் மூலமா ரிலீஸ் ஆகுது, விழிப்புணர்வோட இந்த உணர்வை நான் கவனிக்க போறேன் அப்படின்ட்டு அந்த உணர்வை நீங்க அரவணைக்க ஆரம்பிங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் மாதிரிங்க, மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதோட பயணிக்கும் போது அந்த உணர்வுகளே உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போயிடுங்க. இதன் மூலமாக உங்க ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை நீங்க கிளியர் பண்ணலாம். ஆனா இதை புரிஞ்சுக்காம நெகட்டிவான உணர்வுகள் நமக்கு வரும்போது நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அதை அடக்கி ஆள முயற்சி பண்றோம். எதெல்லாம் நம்ம ரெசிஸ்ட் பண்றோமோ அது பெர்சிஸ்ட் ஆகுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவான உணர்வுகளை நீங்க அடக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்க மனதில் இருக்கிற தேவையில்லாத தகவல்களை கிளியர் பண்றதுக்கான 2வது வழிமுறை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையை நீங்க ஃபுல்லஸ்டா வாழணுங்க. லிவ் யுவர் லைஃப் இன் டோட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில அது முழுமையா வாழணுங்க. அது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க கார் துடைக்கிறீங்க, இல்ல ஸ்கூட்டர் துடைக்கிறீங்க, இல்ல வீட்டுல கார்டன்ல புல் கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல வீட்டுல துணியை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எது பண்ணாலும் சரிங்க முழுமையா பண்ணுங்க. அதுல ஈடுபாட்டோட பண்ணுங்க, ஒரு சந்தோஷத்தோட பண்ணுங்க. நீங்க அந்த வேலையை செய்யும் போது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமே அதை சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கிற உணர்வோட அதை முழுமையா நீங்க செய்யணுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முழு ஈடுபாட்டோட இந்த மாதிரி செய்யும் போது என்ன தெரியுமா நடக்குது? அபரிவிதமான காஸ்மிக் எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்றீங்க. அந்த காஸ்மிக் எனர்ஜியை உங்க மனதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தேவையில்லாத பதிவுகளை கிளியர் பண்ணிடுங்க. இதுதான் ரகசியம். உங்க மனதில் இருக்கிற தேவையில்லாத தகவல்களை கிளியர் பண்றதுக்கான 3வது முக்கியமான வழிமுறை என்ன தெரியுமா? இந்த போர் அடிக்குதுன்னு சொல்றோம் பாருங்களேன், அந்த தருணம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அந்த ஃபுட்டு கொண்டு வர்றதுக்கு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். அந்த 10ல இருந்து 15 நிமிஷம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும். அந்த நேரத்துல இனிமேல் என்ன தெரியுமா நீங்க பண்ணணும்? உங்க மனசுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத சும்மா கவனிங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கப்ப, ஏர்போர்ட்ல ஃபிளைட்டுக்காக நீங்க காத்துட்டு இருக்கும் போது, பேங்க்ல கியூல நிற்கும் போது, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் உங்க மனதுல என்ன விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்க கவனிக்கும் போது உங்களுடைய லைட் ஆஃப் கான்சியஸ்னஸே உங்க மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை கிளியர் பண்ண ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாக ரொம்ப இன்ட்யூட்டிவா நீங்க மாறிடுவீங்க, ரொம்ப கிரியேட்டிவா நீங்க இருப்பீங்க. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கூட நிறைய டைம் உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வெளி உலகத்தை சார்ந்து வேணாம். உங்களுடைய சந்தோஷம் உங்க அக உலகத்தை சார்ந்து இருக்கட்டுங்க. உங்க மனதை நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை உங்களுக்குள்ள உணர முடியுங்க. ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? வெளி உலகத்தை சார்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் நம்புறாங்க, அதாவது வெளி உலகத்தின் மூலமாக. ஆனா வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குங்க. ஏன் நம்ம நெருங்கிய உறவுகளுடைய குணாதிசயங்களே எடுத்துக்கோங்களேன், நமக்கு நிறைய டைம் அது ஏமாற்றத்தை கொடுக்கும். அவங்களுடைய குணாதிசயங்கள் அது தவறுன்னு சொல்லலைங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்களும் அவங்களுடைய மனதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்றாங்க, மனதனுடைய ஆதிக்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுடைய சந்தோஷம் வெளி உலகத்தை சார்ந்து இல்லாமல் உங்களுடைய அக உலகத்தை சார்ந்து இருக்கட்டுங்க. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளோ உங்க மனதை நீங்க கிளியரா வச்சிருக்கீங்களோ, இந்த தேவையில்லாத தகவல் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து வாழ்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்குங்க.
ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் குறைந்தது 10 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது அவர் உடல்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அளவு குறைய ஆரம்பிக்குதாங்க. இதன் மூலமாக அவருடைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுதான். மனதளவுல உடல் அளவுல ஆரோக்கிய மேன்மை எடுத்து அப்படிங்கிறாங்க. அப்ப நன்றி உணர்வு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில பிரபஞ்சம் கொடுத்த விஷயங்களை நினைவு கூர்ந்து பார்த்து ஆத்மார்த்தமா நன்றியை வெளிப்படுத்துங்க. இதன் மூலமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால கொண்டு வர முடியுங்க. நீங்க ஒரு காந்தமாக மாறி உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்ப்பதற்கான ஒரு சிம்பிளான சக்தி வாய்ந்த பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லி தரேங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன இலக்குகள்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்குகளை அடைஞ்ச மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ல நீங்க எழுதணுங்க. இப்ப உதாரணத்துக்கு, நான் உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்கிறேன், உறவுகளோடு ஆனந்தமாக வாழ்கிறேன், செல்வ செழிப்போடு நான் நிம்மதியா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான இலக்குகளை நீங்க அடைஞ்ச மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ல எழுதி அந்த பேப்பர்லாம் இந்த கிளாஸ் பவுலுக்குள்ள நீங்க போட்டுருணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு கண்டிப்பா என்ன தெரியுமா நீங்க பண்ணணும், இந்த கிளாஸ் பவுல இப்படி எடுத்து கையில வச்சுட்டு அந்த இலக்குகளை அடைஞ்ச மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணுங்க. குறிப்பா நன்றி உணர்வு அதிகமா நீங்க வெளிப்படுத்தணுங்க. காலை இரவு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த கிளாஸ் பவுல இப்படி 2 கைகள் எடுத்து வச்சுட்டு உங்க இலக்குகளை அடைஞ்ச மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணுங்க. நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்துங்க. இப்படி தொடர்ந்து நீங்க இந்த பயிற்சியை செய்யும் போது அந்த இலக்குகளை அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நீங்க அதிகப்படுத்துறீங்க. ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை நம்ம கட்டணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை பேப்பர்ல இருக்கிற பிளான் தாங்க. அதே மாதிரிதாங்க எவ்வளவு பெரிய இலக்குகளா இருக்கட்டும்ங்க நம்ம வாழ்க்கையில அந்த இலக்குகளை அடைவதற்கு இப்ப நீங்க சின்ன சின்ன பேப்பர்ல எழுதிருக்கீங்க பாருங்களேன், அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி அது எல்லாமே ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறதுக்கான பிளான் மாதிரிங்க. ஆல்ரெடி உங்க இலக்குகளை நீங்க பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரும்போதே. அப்ப அடிக்கடி அந்த கிளாஸ் ஜாரை நீங்க பார்க்கும்போது அந்த இலக்கு அடைஞ்ச மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணி நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போதே அந்த இலக்குகள் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. அந்த பிரபஞ்ச பேராற்றல் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்கிறத நான் முழுமையா நம்புறேன். உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக எழ வைப்பேன், உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக வாழ வைப்பேன், யாமிருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.